வணக்கம் வில்லவன் டிவியர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது போலி பாண்டியர்களை பற்றி. அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பாண்டியர்கள் சொல்லிய ஒரு பேரில் போலி பாண்டியர்கள், பாண்டியர் தேடிய பயணம் சொல்லி வைத்துக்கொண்டு பல வரலாற்றுகளை திருடி தங்கள் வரலாறாக மாற்றிக்கொண்டு இருக்கும் ஒரு குழுவை பற்றி தான் இன்று பார்க்க இருக்கிறோம். அவர்களின் புது திருட்டு, அதாவது முழுமையாக வெட்டம் வெளிச்சமாக தெரிகிற ஒரு திருட்டு, அந்த திருட்டை நாம் இன்று அம்பலப்படுத்த போகிறோம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, குமரி மாவட்டத்தை சார்ந்த ஒரு அரசர், அதாவது வேணாடு அரசர், சேர அரசர், அவரை இப்பொழுது தங்கள் இனத்தவர்களாக அவங்க உரிமை கோரியுள்ளார்கள். சரி, எப்படி உரிமை கோருகிறார்கள் என்றால், அவருடைய பெயர் வீரபாண்டிய தேவர் என்று இருப்பதால் அப்படி உரிமை கோருகிறார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் அதில் பல தவறுகள் இருக்கிறது. அதை தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அதனால் இவர்கள் குறிப்பிடும் இந்த வீரபாண்டிய தேவர் யார் என்றால், 1310 1335 வரையும் வேளாண் பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த வீர உதய மார்த்தாண்டவர்மன் என்றும் சேர அரசன். அதாவது நாடார் குலத்தை சார்ந்த உதய மார்த்தாண்டன் பிரிவை சார்ந்த ஒரு அரசர். இவர் மதுரையில் ஏற்பட்ட குழப்பத்தினால், அதாவது சுல்தானிய குழப்பத்தினால் என்ன செய்கிறார் என்றால், மதுரையை கைப்பற்றி தன் பெயரை வீரபாண்டியன் என்று மாற்றிக் கொள்கிறார். இதை நீங்கள் எங்கே பார்க்க வேண்டும் என்றால், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் கேரளபுரம் என்னும் கோயிலில் இருக்கும் கல்வெட்டில் அவர் தன்னுடைய பெயரை வீர உதய மார்த்தாண்டவர்மன் என்கிற வீரபாண்டி தேவர் என்று பதிவு பண்ணியிருப்பார். இப்பொழுது இந்த போலி பாண்டியர்கள் எங்கெல்லாம் தேவர் இருக்கிறதோ அது நாங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அதாவது இப்ப வேணாடு சேர அரச குலத்தவர்களான நாடார்களின் ஒரு பிரிவான உதய மார்த்தாண்டன் பிரிவு, நாம் அனைவருக்கும் தெரியும், தப்புறம் குமரி மற்றும் திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் குட்டம், பதுக்கப்பற்று, அதே போல் குமரி மாவட்டத்தில் நடுவக்கரை, பர்னெட்டி வலை, கூலிவலை ஆகிய பகுதிகளில் இந்த உதய மார்த்தாண்டன் பிரிவினர் இருக்கிறார்கள். இவர்கள் நாடார்களில் ஒரு பிரிவு. சரியா? அது பதிவும் செய்யப்பட்டுள்ள ஒரு விஷயம். இந்த பிரிவினரை தங்களுடைய முன்னோர் என்று அவர்கள் என்ன கிளைம் பண்ணுகிறாங்க. அதாவது நாடார்களை தங்கள் அப்பா என்று அவர்கள் சொல்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை. வரலாறு தெரியாமல் சில போலி வரலாறுகளை உருவாக்க நினைக்கிறார்கள். அதில் அவர்கள் மாட்டிக்கொள்வது கண்டிப்பாக உண்மை. தற்பொழுது சேர அரச குலத்தவர்களின் தொடர்புடைய வீர உதய மார்த்தாண்டர்களை தங்களுடைய முன்னோர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் இவருடைய எண்ணம் பொய்ப்பிக்கப்படுகிறது. அதாவது இந்த கல்வெட்டு மூலமாகவும் இந்த உதய மார்த்தாண்டன் என்கும் பிரிவு இன்று வரை நாடார்களில் இருப்பது நமக்கு விட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரியும். அதற்கான ஆவணங்களை நாம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். அதை உதய மார்த்தாண்டன் பாண்டியர்களை வீழ்த்தி தன்னை பாண்டியனாக நிலைநாட்டி கொண்டார் பாண்டியனாக்கு. சரியா? அதனால் தன் பாண்டிய பட்டத்தை தான் எடுத்துக்கொண்டது. இவர்களுக்கு அது தெரியாமல் வீரபாண்டிய தேவர் என்பவர் தங்கள் முன்னோர் என்று ஒரு பொய் பரப்புரையை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போலி பாண்டியர்களை நாம் இன்னும் பல தோள்களை முறிப்போம். நன்றி, வணக்கம்.